பர்பஸ் ஆஃப் சம்திங், அதாவது பர்பஸ் ஆஃப் லைஃப், பர்பஸ் ஆஃப் ஜாபு, பர்பஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். அது மாதிரி இந்த சேனல் வந்து நான் ஆரம்பித்தப்போ நேச்சரோட வந்துட்டு லைஃப்பை வந்து அப்படியே கொண்டு போகணும், ரொம்ப ஆர்கானிக்காக லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தான் ரீசனாக இருந்தது. ஸோ வந்து நான் நிறைய விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் பண்ண மாட்டேன். லைக் அந்த பாலித்தீன் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மினிமலைஸ் பண்ணிக்குவேன். அது மாதிரி இந்த லைஃப் ஸ்டைலை வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். பட் அந்த டைமில் பேண்டமிக் வந்தது, எல்லாமே தலைக்கீழ மாறிடுச்சு. அப்போ எல்லாருமே உள்ளே முடங்கினதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன் குறைஞ்சிருக்கு, எல்லாமே மாறி இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நான் ஒன்று நினச்சேன், யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்குது. எங்கே வந்து எந்த விஷயம் அதிகமாகுதோ அதை கம்மி பண்ணும், எங்கே கம்மியாக இருக்கோ அதை அதிகம் பண்ணி சமன் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து அதில் எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு. ஆனால் சேம் டைமில் என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ அண்ட் பர்சனல் இஷ்யூ ரெண்டும் ஒரே டைமில் வந்தது. என்னால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அந்த டைமில் வந்து நான் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ரிலேட்டிவ் எல்லாருமே இருக்காங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவேன். அந்த மாதிரி எதுக்குமே ஒரி பண்ணிக்கிட்டது கிடையாது. எந்த ப்ராப்ளம்னாலும் அப்போதைக்கு சால்வ் பண்ணாமா அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு. இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. யார்கிட்டையாவது என் மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் இறக்கி வைக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி டைமில் பார்த்தா எனக்கு வந்து யாருமே கிடையாது. என்ன ரீசனுக்கு அவங்க வந்து நானாக சொல்லணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இப்போது நம்ம ஒரு விஷயத்தில் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு நமக்கு இருக்கும். பட் அவங்க வந்து இவளுக்கு என்ன வந்து சொல்லட்டும் அந்த மாதிரி எதுவும் யோசிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. யாருமே வந்து எனக்கு அந்த டைமில் இல்லை. அப்போது நான் வந்து அந்த யூனிவர்சல் பேலன்ஸை தான் நினச்சிக்கிட்டேன். ஓகே, இதுவும் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்கு நடக்குது, ஏதோ ஒரு இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் நான் யோசித்தது என்ன அப்படின்னாக்கா, இந்த எமோஷனல் மாரல் சப்போர்ட் எல்லாமே வித்தின் த ஃபேமிலிக்குள்ளே தான் வந்து பாசிபிள். வெளியே வந்து இதே இது வந்து அவங்களோட ஃபேமிலிலையோ அவங்களோட இதுலையோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓடி போய் அவங்க பண்ணியிருப்பாங்க. வாட் எவர் நான் வந்து தேர்ட் பர்சன் தான், அவுட் ஆஃப் த டோர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய என்ன டெய்லி அவங்க பார்க்க போகிறது கிடையாது. அதனால அதோட சீரியஸ்னஸ் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை நான் தப்பாக சொல்லலை. பட் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். மேபி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக கூட இருந்திருக்கலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து அப்படியே எதுவுமே பண்ணலை, அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆனதுன்னா, ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே யோசித்தாலும் சரி, என் மைண்டு ஒரு சில சமயம் சப்போர்ட் பண்ணலை, என் ஹெல்த் நிறைய நேரம் சப்போர்ட் பண்ணலை. ரியலி நான் வந்து ரொம்ப போராடி அதுலேருந்து வெளியே வந்தேன். பட் புரிஞ்சிருச்சு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம ஹெல்த்தும் நம்மளோட மைண்டும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரெக்கவர் ஆகணும். அதுக்கப்புறம் என்னோடய லைஃபையே டீக்ளிட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு திவ்யா, அவங்க வந்து லைஃப் கோச். அவங்கள மீட் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சடனாக வந்து எனக்கு அதில் வந்து ஆன்சரே இல்லை. என்ன ரீசன்னா, நான் என் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இஷ்யூஸ் வருது, நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன், அதுதான் என் மைண்டில் இருந்ததை தவிர எனக்கு என்ன வேணுங்கிறதுல வந்து கிளியராகவே என்கிட்ட ஆன்சர் கிடையாது. அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து என் லைஃபே மாறிடுச்சு. என்னோட லைஃப்பை நான் எப்படி டீக்ளட்டர் பண்ணேன், ஆர்கனைஸ் பண்ணேன், மினிமலைஸ் பண்ணேங்கிறத வந்து ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.